ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் நவபுரம். இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போறோம். இது ஒரு வருஷத்துக்கு மேல எடுத்தது. ஆனா இப்ப அந்த இடத்துல இருக்காது தெரியல. அந்த இடம் வர கொஞ்சம் டேஞ்சரான்னு தோணுங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த லாவில் தான் தெரியும். போய் பார்த்தா தான் தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. வாங்க போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ போட்டு பிறண்ட இருக்குதுங்க, என்னதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிறுத்தையோட காலடியெல்லாம் பாருங்க. என்ன பண்ணலாம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நவபுரம் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தான் ஏதோ சிங்கம் புலி எல்லாம் சுற்றிட்டு இருக்கான்றாங்க. சிறுத்தை எல்லாம், மயில் இருக்கான். வாங்க பார்க்கலாம். எங்கே ப்ரோ மயில்? எங்கே மயில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்க்கலாம். எங்கே ப்ரோ இருக்கு மயில்? ஃப்ரெண்ட்ஸ், நான் அதான் சொன்னல, நவபுரம் தான் வந்தோம். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய இருக்குது சுற்றி காமிக்கிறதுக்கு. வாங்க பார்க்கலாம். அதோ ப்ரோ மேலே இருக்கு பாரு ப்ரோ, டவர் அண்ட. அது மயிலான்னு தெரியல. இல்லை, இந்த இடத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சவுண்டு வேறு வருது. பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சிறுத்தைலாம் சுற்றிட்டு இருக்கான்றாங்க. என்ன ப்ரோ சவுண்டு? இது கரண்ட்டா? சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? கிளி கட்டுற சவுண்டு. இங்கே பார்த்தீங்களா ஏதோ சவுண்டு? அந்த கிளை வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. அவ்வளோ சவுண்டு வருது. சவுண்டு இருந்து தாங்க வருது. பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கு. என்ன ப்ரோ? அதானா அது? மயில் கத்துது எங்க? காட்டு பண்ணியா?
குத்திரி போதுரு வந்து ஆ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ போட்டு பிறண்ட இருக்குதுங்க, என்னதுன்னு தெரியல. அதான் என்ன சேரு சகதி ப்ரோ, இது எங்கேயோ வந்துக்குது ப்ரோ. இங்கே இங்கே பாருங்க ஃப்ரெஷ் ஏதோ வந்துருக்குது. இங்கே காட்டு பண்ணியா என்னதுன்னு தெரியல. இதோ பாருங்க, இது இந்த வழியாக தான் போயிருக்குது, என்னன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்க தான் ப்ரோ ஒன்றும் பயமாக இருக்குது எனக்கு. யாரும் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். அதை பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் சும்மா சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் சும்மாலாம் இல்லை, ரியலாக தான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கோம். மூங்கிலா? இந்த பாருங்க, ஒன்று இருக்கு பாருங்க. ப்ரோ இந்த வழியாக தான் ப்ரோ போயிருக்குது. அது ஏதோ இந்த இடத்துல தேய்ச்சிட்டு போயிடுது. இங்கே பாருங்க, குட்டி மூங்கில் இப்போலாம் வந்துட்டு இருக்குது. இது குட்டி மூங்கில் செடி. இதாக பாருங்க, இவ்வளோதான். எல்லாம் மேம்புறவங்கலாம் மாடு கட்டினா. அவ்வளோ ஒன்றும் வெயில் அடிக்கல, ஒன்றும் வெயில் தெரியல. அங்கே ஒரு மாங்காய் மரம் ஒன்று இருக்குது. மாங்காய் மரமா நாவ மரமா? அது ஈசம் மரம் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிறுத்தையோட காலடியெல்லாம் பாருங்க. இந்த பக்கம் தான் ப்ரோ போயிருக்குது. இதோ பாருங்க, சிறுத்தையோட காலடியெல்லாம் தெரியல, ஒரு பயமாக தான் இருக்குது. எதுக்கு ரிஸ்க் வந்து நாய் இவ்வளோ பெருசு இருக்காது. நாய் இதெல்லாம் பெருசு, சிறுத்தை தான் ப்ரோ. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? கொஞ்சம் அந்த மாரி என்ன வரும். என்ன பண்ணலாம்? டவுட்டாக தான் போனாமா சொல்லிடுறேன். எதுக்கு பாருங்க, 2 இருக்கு. இச்சின் கால்னா இவ்வளோ இருக்குது. 1 2 பின்னாடி கால், முன்னாடி வைக்கிற கால் மேலே தான் பின்னாடி கால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
செருப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இது பார்த்தா தான் ப்ரோ, இது பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகலாமா வேணாம்னு பார்த்துட்டு இருக்கோம். நேற்று ஏதோ வந்த மாதிரி இருக்கு ப்ரோ, நேற்று தான் மழை பெஞ்சுது. அதுக்குள்ளே இங்கே எறும்பு இதெல்லாம் கட்டிக்கிது, அது காலடி மேலே. அதுக்குள்ளே எறும்பு அது காலடி மேலே ஏதோ கட்டி இருக்குது. அதுதான் வேறு ஏதோ ஒரு காலடியாக இருக்குது. இது என்னோட காலடினே தெரில. நாயா இருக்குமோ ப்ரோ? நாயா என்னத்துக்கு ப்ரோ இவ்வளோ தூரம் வரப்போகுது? ஃபாரஸ்ட் அந்த கூப்பிடுவாங்க. ஒருத்தவங்க மனுஷனோட இது காலடியே தெரியலையே. இதுக்கு மேலே இல்லை, இதுக்கு மேலே மறைஞ்சிட்டு. சரி போ, இதுக்கு மேலே இருந்தால் பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு போகலாமா வேணாம்னு இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் வர போனோன்னு தெரியல. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. அந்த காலடி பார்த்தோன்னே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இல்லைல்ல ப்ரோ? எவ்வளோ தூரம் போனோம்? ஒரு வழி வரும், ரோடு வழி. இப்போ ஏதோ கம்பம் நிட்டு வச்சுக்காங்களே, போர்டு. என்ன போர்டு? மாண்டு காட்டு பற்றி எவ்வளோ ஏரியா, ஸ்கொயர் ஃபீட்டு. இங்கே எதுவும் இல்லை காலடியெல்லாம்? வண்டி கூட எதுவும் போய்க்கிறாங்க. எங்கே போயிருக்குது? இலெல்லாம் நசங்குது. நானும் பார்த்தியாடா? என்ன சாப்பிட்டு இருக்கோம்? தெரியல, ஏதோ சாப்பிட்டு இருக்குது ப்ரோ. கொஞ்சம் டேஞ்சராக தான். வேறு எதனா வேட்டையாடி தான் விட்டு போயிட்டு போனேங்க. ஆனால் சாப்பிட்டு இருக்கணும், அழுகிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மான் செத்து போயிருக்குது. ஏதோ சாப்பிட்டு போயிருக்குது மான் பாருங்க. பார்த்து யாரும் பயப்படாதீங்க. என்ன ப்ரோ போகலாமா வேணாவா? நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ டேஞ்சரான இடம் அது. ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ அந்த பக்கம் வழி இல்லையா போகிறதுக்கு? வழி தெரிஞ்சுக்கிறா, இவ்வளோ பெரிய வழியெல்லாம் இருக்காது. சுற்றியோட வழி தான் இருக்கும். ஒரு மீன் வழி இருக்கிறோம். இந்த கொடியிலுக்கா மரமா இது? சரி போயிடலாமா? இது ஆட்டோட காலடி. ஆடுல மானு தான். ஆமாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மானோட காலடியெல்லாம். இங்கே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு வேர்த்து போட்டுது. ப்ரோ பன்னி எல்லாமே இருக்குது ப்ரோ. பன்னியா காட்டு பன்னியானான்னு தெரியல ப்ரோ. இந்த வழியாக தான் ப்ரோ போயிருக்குது. நேரம் ரோட்டுக்கு போகும். பேசாம வண்டி எடுத்துக்கலாம் மாதிரி இது. வண்டி உள்ள எப்படி வரலாம் தான். இந்த வழியாக ப்ரோ நீங்கள் வந்தீங்க?
இப்போ வந்தோம்ல அந்த வழி சொன்னால் இது நல்லா நீட்டாக இருக்கும். ஜீபெல்லாம் அப்பப்போ போகும். இதுனா ப்ரோ வெள்ளியங்கிரி மலை ஏற கதையாகுது இது. அவ்வளோ பெரிய மலையில் இருக்காதா? மலையில் இருக்கும் ப்ரோ, ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குல்லாங்க, அதனால அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆள் நடமாட்டமே இல்லையே சுத்தமாக. எங்க இப்போ ஓடணும்னா வந்த வழி கூட தெரியாது. அது எப்படி ப்ரோ செத்து போயிருக்கோம் மானு? போகும்போது பார்க்கலாமா? ஐயோ என்ன ப்ரோ சாமி, அங்கேயே நின்றா வரும் ப்ரோ மறுபடியும் அதே இடத்துக்கு. அழுகுந்து சாப்பிடாது ப்ரோ, அந்த இடத்துல மறுபடியும் வேட்டையாடுறதுக்கு வரும் அது. ஆ ஆ இங்கே எதுவும் காலடி ஒன்றும் தெரியல. ஆ நம்ம காலடியே ஒன்றும் தெரியல. என்ன ப்ரோ நீ கூட்டின்னு போகிறதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க்கான இடமாவே இருக்குது. நான் என்னமோ அவ்வளோ ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சி நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆ எனக்கு அந்த காலடி பார்த்தோம்னா ஒன்றும் பயமாயிடுச்சு எனக்கு. இல்லை ப்ரோ, ஸ்பீடாக ஓடுமா ப்ரோ அது? ஆ அப்படிலாம் நினைக்காது ப்ரோ நீ. ஆ அது வந்து நாகப்பழம் மரம் தான். ஆ நான் அதுக்குள்ள ஒரு வாட்டி போகணும், யாரோ போய்க்கிறாங்க ஒச்சின்னு தெரிதா? ஆ யாரோ போனாங்களா, வேற யாரோ போதாச்சு யாருக்கு தெரியும். இல்லை நாங்களும் ஒரு வாட்டி அங்கே போனோம். ஆ ம் ஆ இந்தியாவும் எனக்கு அவ்வளோ பயம் தெரில ப்ரோ. அங்கேருந்து வர இடம் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பழமே தெரியலையா ப்ரோ மரத்தில்? இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம் ப்ரோ, பழம் ஏதாச்சும் இருக்கணும். நல்லா ஒட்டி பண்ணிக்கலாம். வழியே இல்லையா ப்ரோ போகிறதுக்கு? எல்லாம் அறுத்துட்டு இருக்கிறானுங்க ப்ரோ, வந்ததே வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆ பா நிறைய கீழே வந்துட்டுருக்குது ப்ரோ. நேற்று மழை வந்துச்சு இல்லையா ப்ரோ? நாடாடி அதுக்குள்ள சீசன் முடிஞ்சிச்சோடா. ஒன்று இது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே ஒரு பழம் இருக்குது, இதுக்காகவா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம்? இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோம் கஷ்டப்பட்டு? இல்லை ப்ரோ. ம் சரி வந்ததுக்கு ஒரு 2 பழம் அறுத்து சாப்பிட்டு போங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்கு ப்ரோ. ஆ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பழத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம் எங்களுக்கு. ஆ இந்த மரத்தில் எடுத்த வீடியோ
மரத்து மேலே உட்காந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடம் அப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக பழம்டா. குத்து குத்தா இருந்துச்சுடா, கிளை ஃபுல்லாக பழம். இப்போ இவ்வளோ வந்தது இப்போ இதுதான் காணும், மேலே உட்காந்து இருக்கேன். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அது அறக வேண்டியது அந்த மேலே எட்லியா. அந்த இதுக்கு இதுதான் லாபம். இது அறக்க முடியுமா பாரு, இது முள்ளுதா. இப்போ நம்ம அந்த பார்த்து தான் இருக்கணும். இதாவே நேச்சுரலாகவே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரும் இந்த மாதிரி காட்டு உள்ள வந்து ட்ரை பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. டேஸ்டாக இருக்குல்ல? போலாமா? போதும் போதும், வா போகலாம். வந்துடும். இதுக்காக நாங்கள் கவரில் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டிலேருந்து. மேலே எதுனா ஜாலியாக இருக்குதா உங்களுக்கு? சாப்பிட போகலாம். போகலாமா? வந்தது 2 பழம் அர்த்தம், இதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம். இதுக்கு நான் பேண்ட்டு போட்டதுனால தப்பிச்சேன். ஐயோ போ ப்ரோ போகலாம். அதுவும் பெரிய பழம் தான். அது சீசனே முடிஞ்சிச்சு, இது மாதிரிலாம் இருக்காது. நேற்று மழை வந்தனால எல்லாம் உந்துருக்குது ப்ரோ. கீழே பார்த்து எவ்வளோ பழம் வந்துருந்துச்சாங்க. போகலாம் பிரியா. ஓ வேற எதுனா வழியாக இருக்க போகுது ப்ரோ இது. இதோ ப்ரோ இந்த பக்கம் வழி இருக்குது ப்ரோ. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் வழி இருக்குது. ப்ரோ சந்துள்ள நோஞ்சி போக முடியாது ப்ரோ. ப்ரோ போகலாம் ப்ரோ. மரமே இல்லை ப்ரோ அது. வேற என்ன வச்சுக்கிறாங்க ஒரு வழி தெரியல. அவனுக்கு இதுலேயே ஏறி ட்ரை பண்ணிக்கிறானுங்க. மரத்தில் இருக்குது பாரு. இல்லையே தெரியலையே, பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே மரத்தில். போகலாம். வாப்ரோ போகலாம். 2 கவர் பிடிச்சுன்னு போகலான்னு நினச்சேன். அடிக்கிறாங்களா? 100 ரூபா 1 கிலோ. உங்க பார்த்தா அப்புறம் பள்ளம் அதிகமாக இருக்குது.
எனக்கு பார்த்தீங்கன்னா வேர்த்து கட்டிச்சு. சில்லுன்னா இருந்தாலும் வேர்த்து கொட்டுது இந்த இடத்துல. என்னன்னு தெரியாது. பீயிங் கிரீன், ஸ்டேயிங் கிரீன். போலாமா? ஐயோ வேணாண்ணா. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போகணும் ப்ரோ. அதுக்கு வேறு என்ன வழி இருந்தால் விட்டு போகலாம். 4-5 பேர் கூட்டு வந்தால் நல்லா இருந்துருக்கும். 2 பேர் தனியாக மாட்டிக்கணும். தனியாகவே வந்து நீ சுற்றுவ, நாங்கள் அப்படியே ஒரே பையன் வீட்டில். 4 பேரா? ஒரு கரெக்டாக இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்தால் கூட நம்ம பழங்க வச்சுருக்கோம். அப்போ இவனை நம்பி போவோம் அப்படின்னு நான் தப்பு. பல்லில் வேறு ஒரு மரம் ஆயிடுச்சு. காயாக சாப்பிட்டோம்ல அங்கே போகும்போது மரம் காட்டில் வர காட்டி அவங்ககிட்ட வரும்போது அந்த மரத்தில் இருந்துச்சு நிறைய. யாரும் இந்த ஏறாத வந்து அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஓட்டத்துக்கு போனால ஒரு இடத்துல நிறுத்தினா வரான். கடையில் வைக்கிறானுங்க பாரு, அதே சைஸ் பெருசாக இருந்துச்சு. அது ரோட்டு சைடு இருக்கிற கிளை வெட்டுக்கிறானுங்க. அந்த பக்கம் இருக்கிற கிளை இருந்துச்சு ஒரு வீட்டு மேலே. பார்த்துட்டு நின்று ஒருத்த வந்து அவங்ககிட்ட கேட்டேன், அத்துக்கலாமா அப்படின்னு. இல்லைப்பா அவர் பைத்தாரு, கேமராலாம் வச்சுக்காரு அப்படின்னு. கீழெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகுது. கீழே வந்து வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்கப்பா அந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு. அவன் கம்மி வந்துட்டேன். சும்மா வெளியில் உட்காந்து சாப்பிட்டுப்போம் அவ்வளோ. எங்கேயோ மோல் அடிக்கிற சவுண்டு வேறு கேட்குது. இது ஓடி பண்ணிட்டு ஒரு மிஷினில் போட்டு ப்ரோ மோல் அடிக்கிற சவுண்டு தான் அது. உடைக்கிற சவுண்டா? பிரேக்கர் சவுண்ட் அது. இதோ ப்ரோ நான் களை அடிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதான் அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் காய்ஸ். அவன் மானி தின்னுருப்பான். அந்த மானி அறுத்து பார்த்துருப்பான். என்னண்ணா ஏதோ அறுத்து வேட்டி அடிக்குது. நல்லா தெரியுதா வீடியோவில்? ஓரளவுக்கு தெரிஞ்சு ப்ரோ. நம்ம சொன்னோம் அவ்வளோ பேர் நல்ல ஃபோன்லாம் இல்லை. குவாலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா என்ன ப்ரோ இங்கே வந்து சித்து கிடையாது. ஏதாச்சும் கடிச்சிருக்குதா என்ன ப்ரோ அது? எலும்பெல்லாம் தனியாக இருக்குது பார்த்துடா. ஆமாம் ப்ரோ. நிறைய வேட்டை அடிக்கிறா எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்க எலும்பெல்லாம் தனியாக இருக்குது. இந்த ரிப்ஸ் எல்லாம் தனியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதனோட வேலையாக தான் இருக்கும். அப்போ நம்ம போகிறது இந்த இடத்துல நிறைய இருந்துக்கிறேன். நிறைய கணக்காக ஏன் அதே இடத்துல வந்துருக்குன்னா எனக்கு தெரியல. அதான் ப்ரோ அங்கேயே கச்சு கச்சு இது பண்ணிட்டு இருக்கும் ப்ரோ. அதே இடத்துல வந்து சாப்பிட போகுது. அதுக்கு தான் நிறைய இடம் இருக்குது காட்டில். நிறைய இடம் இருக்குது ப்ரோ. அது அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே முடிச்சுட்டு போயிடுது எல்லாத்தையும். பசி இடம் வரைக்கும் அங்கேயே சாப்பிட்டுது. 3 மாடு என்னவோ அங்கே சுற்றுறதுன்னு என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் அதான் அழுகி போயிருக்கோன்றியா? 2-3 இருக்குது பருவலுமே. ஒரு சத்தத்தை இழுத்து பார்த்துருக்குமோ? சும்மா என் மாடு சாக போகுது. மாடு சாவரும் சும்மா தான் சாப்பிட்றேன். என்ன ஏதாவது கொடுத்துருவோம் மாடு.
அந்த அளவுக்கு கவர் பண்ணிக்குது பாரு ப்ரோ அது. இந்த காட்டுக்கு வந்து நான் இப்போதான் மான் அது செத்து போன மாதிரி தான் பார்க்குறேன். எதுவுமே மான்லாம் பார்த்ததில்ல. மயில் பார்த்துக்கிறேன், பன்னி நேரில் பார்த்ததில்ல. ஆனால் தோன்றதுக்கு பன்னி தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் நம்ம சொல்லி அந்த பன்னிகள் நிறைய தோண்டுது இல்லை, பன்னி தான் அந்த மாதிரி பண்ணி பூச்சி அது எல்லாம் தின்னும். பயமா இருக்குதுன்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்பயே பார்த்து காலாடியலாம். என்னன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வரும்போது எவ்வளோ போய்க்கிறான்டா இங்கே, எனக்கு அதுதான் சரி ஒரு நாய் கூட்டு போயிட்டு போனா. இவ்வளோ பெரிய நாய் இருக்கணும்னா லேபு அந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ரோ அதான் ப்ரோ எவனோ பயத்துக்கு தான் ப்ரோ நாய் ஏதாச்சும் கூட்டு போயிருந்தோம், தனியாக போகிறதுக்கு பயந்துருந்தா. இருக்கலாம்ல சீட்டுக்கு நெகம் இருக்கும். அது இல்லை அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. நாய் தான் அந்த மாதிரி நீட்டாக வெட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. வெட்டி அந்த மாதிரிலாம் இல்லையா, யாருக்கு ப்ரோ தெரியும். ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மாடா ப்ரோ, மாடு கிட்ட வந்து எதாவது கச்சி போட்டுச்சா அவ்வளோ பண்ணுறத. அதோட வாய் தேர்த்து பாருங்க, எங்க வாயில் தள்ளிக்கிறது, வாயில் தான் தள்ளும், வாயில் சைடில் பல்லு இருக்கும். அதோட உதடு பண்ணியோட மூக்கு பார்த்துக்கிறல. ஆமாம் ஆமாம் ப்ரோ, மூக்கு தெரியுது. இந்த பாருங்க அந்த மூக்கோட அடையாளம் அப்படியே தெரியுது. காட்டு பண்ணி சைடில் பல்லு இருக்கும். நம்ம பண்ணிகளுக்கு பல்லு எல்லாமே தோன்றுறது, நல்லா கொல்லி எல்லாம் ஏறி என்ன ப்ரோ வழி என்ன மாறிக்கிட்டு போயின்னு வருமா, இப்படியா வந்தோம்? இதோட நான் இந்த வீடியோ முடிச்சலான்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் வீட்டில் இந்தமாதிரி ட்ரை பண்ணாதீங்க, எங்கேயும் தனியாக போகாதீங்க. கூட சேர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு 10 பேர் 20 பேர் போகிற மாதிரி தான் போங்க, தனியாக ட்ரை பண்ணாதீங்க. நான் இந்த இடத்தோட பேர் நான் சொல்ல விரும்பலை. நீங்களும் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பை.